வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை கோர்ஸ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து ஓப்பன் ரீடைரக்ட் வல்னரபிலிட்டியை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ அதோட டெமோ ப்ராக்டிக்கல் பார்ட்டை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, ஸோ இதுக்கு நான் யூஸ் பண்ண போகிற ஒரு அப்ளிகேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா பிவேப். ஸோ பிவேப்பில் வந்து இதுக்கான ஒரு வல்னரபிலிட்டி வந்து ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க. ஸோ ஆல்ரெடி நான் பிவேப்பில் வந்து லாகின் பண்ணிட்டேன். ஓகே, ஸோ இப்போ போயிட்டு நம்மளோட வல்னரபிலிட்டியை எடுக்கலாம். ஸோ இதில் நம்ம கிளிக் பண்ணி கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஓகே ஸோ இந்த இடத்துல இருக்கும். ஓகே, அன்வேலிடேட்டட் ரீடைரக்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அது மேலே கிளிக் கொடுத்துட்டு நான் ஹேக் அப்படின்னு கொடுத்துட்றேன். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் இந்த அப்ளிகேஷன் வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நார்மலாக நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா லைக் பீம் மீ அப் பி அப்படின்னு சொல்லிட்டு நம்மக்கிட்ட சொல்லுது. ஓகே, ஸோ இதை கிளிக் பண்ணதே எனக்கு கப்புள் ஆஃப் லைக் டிஃப்ரெண்ட் வெப்சைட்ஸ் வருது. வென் ஐ கிளிக் ஆன் பிளாக், ஓகே பிளாக் கொடுத்துட்டு நான் பீம் அப்படின்னு சொல்லி கொடுத்தேன்னா என்ன ஆகுதுன்னா எனக்கு வேறு ஒரு வெப்சைட்டுக்கு என்ன ரீடைரக்ட் பண்ணி விடுது. ஓகே, ஸோ அல் கம் பேக் கொடுத்துட்டு நான் வேறு எதனா கொடுத்துருவாங்க லைக் லிங்க்டின். ஓகே, ஸோ இது மேலே நான் கிளிக் பண்ணி பார்த்துட்டு பீம் அப்படின்னு கொடுக்குறேன். பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக என்ன லிங்க்டினுக்கு என்ன ரீடைரக்ட் பண்ணி விடுது. ஓகே, ஸோ அல் கம் பேக். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக நான் எது கொடுத்தாலும் ஆக்சுவலாக பேக்கெண்டில் பார்த்தீங்கன்னா அது வந்து ரீடைரக்ட் பண்ணி விடுது நம்மளை வேறு இடத்துக்கு. ஓகே, ஸோ இப்போது ஓப்பன் ரீடைரக்ட் வல்னரபிலிட்டி வந்து நம்ம என்ன பண்ணுவோம், ஸோ ஆல்ரெடி இருக்கிற ஒரு யூஆர்எல்லை வந்து நம்ம எடுத்துகிட்டு அட்டாக்கர் அவங்களோட யூஆர்எல்லை அந்த இடத்துல பிளேஸ் பண்ணுறாங்க. ஸோ பிளேஸ் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா விக்டம் வந்து அந்த பர்டிகுலர் யூஆர்எலுக்கு ரீடைரக்ட் ஆகப்படுறாரு. ஓகே, ஸோ இதுதான் ஆக்சுவலாக இந்த வல்னரபிலிட்டி. ஸோ இந்த பர்டிகுலர் வல்னரபிலிட்டி இதில் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எப்படி செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸோ என்னோட பப்சூட் நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். பிகாஸ் இதில் வந்து நம்ம சென்ட் பண்ணும்போது யூஆர்எல் வந்து ஆக்சுவலாக எங்கேயுமே அந்த பேராமீட்டர்ஸ் எதுவுமே யூஆர்எல்லில் பாஸ் ஆகலை. ஸோ தட் நம்ம பப்சூட்டை வச்சு இன்டர்செப்ட் பண்ணி ஸோ வேல்யூஸ் எங்கே பாஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இப்போது நான் வந்து என்னோட இன்டர்செப்ட் ஆன் பண்ணிக்கிறேன் அண்ட் என்னோட ப்ராக்ஸி மூலிமா நான் கனெக்ட் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ இப்போ கொடுக்கலாம். ஓகே, ஸோ பீம் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். இன்டர்செப்ட் ஆகிடுச்சு. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக அவங்க வந்து டைரெக்டாக யூஆர்எல்ன்ற ஒரு பேராமீட்டர் கொடுத்துட்டு அவங்க டைரெக்டாக ஒரு லிங்கை மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஓகே, ஸோ லிங்கை மென்ஷன் பண்ணிவிட்டு ஃபார்ம் இஸ் ஈக்குவல் டு சப்மிட் அப்படின்னு சொல்லிட்டு டைரெக்டாக கொடுத்துட்டாங்க. ஓகே, ஸோ ஆஸ் அன் அட்டாக்கர் நம்ம என்ன பண்ணி பார்க்கலான்னா இந்த .com இந்த பர்டிகுலர் லிங்க்கை நம்ம எடுத்துட்டு நம்ம ஒரு லிங்க் போடலாம் லைக் ஸோ https://www.bing.com அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துட்றேன். ஓகே, ஸோ இதை கொடுத்துட்டு நம்ம ஃபார்வர்ட் கொடுக்கலாம். ஃபார்வர்டுன்னு கொடுக்கும்போது என்ன ஆகணும்னா பேக்கெண்டில் இந்த அப்ளிகேஷன் இந்த யூஆர்எல்ல போகும்போது ஒரு ப்ராப்பரான அப்ளிகேஷனாக என்ன பண்ணணும், இந்த யூஆர்எல்ல அவங்க அக்செப்ட் பண்ணக்கூடாது, அந்த ரெக்வஸ்ட்டை ப்ராசஸ் பண்ணக்கூடாது. ஒருவேளை இது ப்ராசஸ் ஆச்சுன்னா ஓப்பன் ரீடைரக்ட் வல்னரபிலிட்டின்ற ஒரு வல்னரபிலிட்டி இந்த அப்ளிகேஷனில் ப்ரெசென்ட் ஆகிருக்குன்னு அர்த்தம். ஓகே, ஸோ இப்போதைக்கு நான் வந்து ஃபார்வர்ட் கொடுத்துட்டு இன்டர்செப்ட் ஆஃப் பண்ணிடலாம். லெட்ஸ் கோ அண்ட் சி நான் வந்து ஆக்சுவலாக bing.comக்கு நான் ரீடைரக்ட் ஆகிருக்கேன். ஓகே, ஸோ இதுதான் ஆக்சுவலாக கைஸ் ஓப்பன் ரீடைரக்ட் வல்னரபிலிட்டி. ஜஸ்ட் டேரெக்டாக ரீடைரக்ட் பண்ணி விட்டுருது. ஓகே, பட் ஆனால் ஒரு ப்ராப்பர் அப்ளிகேஷன் என்ன பண்ணணும், கொடுக்குற இன்புட்டை ப்ராப்பராக வேலிடேட் பண்ணி வெதர் இந்த பர்டிகுலர் யூஆர்எலுக்கு நம்ம அலோ பண்ணலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு வெப் அப்ளிகேஷன் அதை ப்ராப்பராக சானிடைஸ் பண்ணணும். ஓகே, ஸோ இந்த இடத்துல ஒரு யூசர் கொடுக்குற இன்புட்டை வந்து ஒரு வெப் அப்ளிகேஷன் அக்செப்ட் பண்ணிக்கூடாது. ஸோ இப்போ ஆப்வியஸாக bing.comன்ற ஒரு வெப்சைட்டை வந்து நம்ம தான் கொடுத்துருக்கோம். ஸோ அந்த மாதிரி ஒரு யூசர் இன்புட்டை இந்த இடத்துல அது வாங்கக்கூடாது. ஸோ அப்படி வாங்கினா கூட அதை ப்ராசஸ் பண்ணக்கூடாது. ஓகே, ஸோ அவங்க வந்து எந்த யூஆர்எலுக்கு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்களோ அந்த யூஆர்எலுக்கு மட்டும்தான் அது போகணும். ஸோ இந்த இடத்துல வந்து ஆஸ் அன் அட்டாக்கர் நான் என்ன பண்ணலாம் லைக் ஒரு ஃபிஷிங் சைட்டோட லிங்க்கை வந்து நான் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிடலாம். ஸோ மென்ஷன் பண்ணும்போது என்ன ஆகுது, ஸோ விக்டம் வந்து ஃபிஷிங் சைட்டுக்கு ரீடைரக்ட் பண்ணுறாரு. ஓகே, ஸோ நான் கம் பேக். ஓகே காய்ஸ், ஸோ இதுலேயே வந்து நம்ம இன்னொரு சினாரியோவும் பார்த்துடலாம். ஓகே, இது வந்து ஆக்சுவலாக 1. ஸோ இன்னொரு சினாரியோ எப்படி வந்து நம்ம இந்த மாதிரி ஓப்பன் ரீடைரக்ட்ஸ்லாம் நம்ம பண்ண வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம். ஓகே, ஸோ லெட் மீ கோ டு ரீடைரக்ட்ஸ். ஸோ இதில் வந்து 2 அப்படின்னு இருக்கு. ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு ஹேக் அப்படின்னு கொடுத்துட்றேன். ஓகே, ஸோ இது வந்து நான் கிளிக் பண்ணும்போது ஆக்சுவலாக இங்கே பார்த்தீங்கன்னா கிளிக் ஹியர் டு கோ பேக் டு போர்ட்டல். ஓகே, ஸோ இது மேலே நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணனே என்ன ஆகுது, ஆக்சுவலாக அதோட போர்ட்டல் பேஜுக்கு பேக்கில் அந்த வல்னரபிலிட்டிஸ்லாம் இருக்கும் பார்த்தீங்கன்னா அதுக்கு வருது. ஓகே, ஸோ அப்படி நான் பேக் பட்டன் கொடுத்துட்றேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதை நான் கிளிக் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா பேக்கெண்டில் அப்படியே போர்ட்டலுக்கு ரீடைரக்ட் பண்ணுது. ஓகே, ஸோ இவங்க வந்து எப்படி இந்த பர்டிகுலர் ரீடைரக்ஷனை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பர்ப் மூலிமா இன்டர்செப்ட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, என்னோட பர்ப் வந்து இங்கே ஆனில் தான் இருக்குது. ஸோ இன்டர்செப்ட் ஆன். ஓகே, ஸோ இப்போலாம் கிளிக் ஹியர் அப்படின்னு கொடுத்துட்றேன். பர்ப்க்கு போகிறோம்.
இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக அவங்க வந்து ரிட்டர்ன் யூஆர்எல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேராமீட்டர் யூஸ் பண்ணுறாங்க, ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபைலை இன்புட்டாக எடுத்திருக்காங்க இந்த இடத்துல. ஓகே, ஸோ ஆப்வியஸாக இந்த இடத்துல ரிட்டர்ன் யூஆர்எல் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பேராமீட்டர் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணனா, சம் கைண்ட் ஆஃப் ரீடைரக்ஷன் இந்த இடத்துல நடக்குதில்ல. ஓகே, வென் நான் கிளிக் ஆன் அந்த ஹியர் மேலே நான் கிளிக் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா வேற ஒரு பேஜுக்கு இது ஆக்சுவலாக ரீடைரக்ட் பண்ணுது. ஸோ அந்த ரீடைரக்ஷனை வந்து நான் அதை அட்வான்டேஜாக எடுத்துகிட்டு வாட் ஐ வில் டூ இஸ் அது மேலே https://www.bing.com அப்படின்னு சொல்லி நான் கொடுக்குறேன். ஓகே, ஸோ இதை நான் இப்படி பண்ணிடுறேன் ஸோ தட் உங்களுக்கு கிளியராக தெரியும் வெதர் ரீடைரக்ட் ஆகுதா இல்லையான்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ இப்போதைக்கு நான் கொடுத்துருக்க இன்புட் இதுதான். when I click on forward, இப்போ இன்டர்செப்ட் ஆஃப் பண்ணி பார்த்தீங்களா ஆக்சுவலாக என்ன இருக்குன்னா பிங்குக்கு ரீடைரக்ட் பண்ணி விடுச்சு. ஓகே, ஸோ எந்த இடத்துலலாம் ஆக்சுவலாக வந்துட்டு ஒரு ரீடைரக்ஷன் நடக்குதோ நம்மளுக்கே அனலைஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஒரு அப்ளிகேஷனை பார்த்தா நம்மளுக்கே தெரியும். ஓகே, சம் கைண்ட் ஆஃப் பேஜ்க்கு வந்து அவங்க ரீடைரக்ட் பண்ணுறாங்க. ஓகே, இதுதான் ஆக்சுவலாக ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன சொல்ல போனீங்கன்னா, லைக் நீங்கள் வந்து லாகின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது நீங்கள் கிளிக் பண்ணுவீங்க. ஓகே, லெட் மீ இன்டர்செப்ட். ஓகே, ஸோ லாகின் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு பட்டன் மேலே கிளிக் பண்ணும்போது அது ஆக்சுவலாக என்ன பண்ணுதுன்னா லாகின் பேஜ்க்கு ரீடைரக்ட் பண்ணிவிடும். ஓகே, ஸோ அந்த இடத்துல தான் நீங்கள் யூசர் நேம் பாஸ்வேர்ட்லாம் போடுவீங்க. அந்த மாதிரி சினாரியோஸ்லாம் நிறைய பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரி ஒரு சினாரியோ தான் இது. லைக் நான் இது மேலே கிளிக் பண்ணோடனே பேக் பேஜுக்கு வரதுக்கு அது என்ன பண்ணுதுன்னா, ஸோ அது டேரெக்டாக ஒரு பேஜ் பேக்கில் கால் பண்ணுது. ஓகே, ஸோ அதனால் என்ன ஆகுதுன்னா இந்த பேஜ்லேருந்து அந்த பேஜுக்கு ரீடைரக்ட் பண்ணுது. ஸோ இந்த இடத்துல ரீடைரக்ட் பண்ணுற இடத்துல எல்லாமே வந்து நம்ம ஒரு யூஆர்எலோ ஏதாவது ஒரு நம்ம கொடுத்து செக் பண்ணி பார்க்கலாம் வெதர் வந்து நம்ம கொடுக்குற யூஆர்எலுக்கு அது ஆக்சுவலாக ரீடைரக்ட் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ இந்த மாதிரி வேலிடேட்டே நடக்காமல் ரீடைரக்ட்ஸ் அப்புறம் இந்த மாதிரி ஃபார்வர்ட்ஸ்லாம் நடக்கும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அட்டாக்கர் தன்னுடைய மலிஷியஸ் வெப்சைட்டுக்கு விக்டம்ஸை வந்து ரீடைரக்ட் பண்ண வைக்கிறாங்க. ஓகே, ஸோ இது வந்து ஒரு கிரிட்டிக்கல் வல்னரபிலிட்டி தான் சொல்ல போனால். ஓகே, பிகாஸ் இது மூலிமா நிறைய ஃபிஷிங் அட்டாக்ஸ்லாம் வந்து ட்ரை பண்ணலாம் ஒரு அட்டாக்கர். ஓகே, ஸோ இந்த மாதிரி எந்த இடத்துலலாம் வந்து இந்த மாதிரி ஒரு யூஆர்எல் பாஸ் ஆகுது அண்ட் உங்களுக்கே அந்த லாஜிக் தெரியும். ஓகே, ஸோ இந்த இடத்துல நான் கொடுக்கும்போது பேக்கெண்டில் வந்து வேற ஒரு பேஜுக்கு ரீடைரக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் நீங்கள் இந்த மாதிரி சைட்ஸ் அந்த இந்த மாதிரி டைப் ஆஃப் ரீடைரக்ட்ஸ்லாம் வந்து நீங்கள் வேறு எங்கெல்லாம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எந்த இடத்துலலாம் வந்து இந்த 302 ஸ்டேட்டஸ் கோட் யூஸ் பண்ணியிருப்பாங்க நிறைய இடத்துல. 302 300 சீரீஸ் கொடுத்தாலே அங்கே எல்லாமே ஃபுல்லாக ரீடைரக்ட்ஸ் தான் அர்த்தம். ஸோ அந்த 300 சீரீஸ்லலாம் வந்து எங்கே இந்த மாதிரி ஒரு யூஆர்எலோ இல்லைனா இந்த மாதிரி ஒரு ஃபைலை இன்புட்டாக வாங்குறாங்களோ அந்த இடத்துலலாம் நீங்கள் வந்து நீங்கள் கொடுத்துருக்க யூஆர்எலை கொடுத்து பாருங்கள் வெதர் ரீடைரக்ட் ஆகுதா இல்லையான்னு சொல்லிட்டு. ரீடைரக்ட் ஆகுச்சுன்னா யூ கேன் மேக் இட் ஆஸ் அன் இஷ்யூ. ஓகே, ஸோ அதை நீங்கள் கண்டிப்பாக இஷ்யூவாக போட்டுடலாம். ஓகே காய்ஸ், ஸோ இதுதான் ஆக்சுவலாக ஓப்பன் ரீடைரக்ட் வல்னரபிலிட்டி. ஸோ அதை டெஸ்ட் பண்ணுறதுக்கு இதுதான் ஒரு டெக்னிக். ஓகே, தட்ஸ் ஆல் ஃப்ரம் மை சைட் கைஸ். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.